ஃபால்கான் ஃபிட்னஸ்லேருந்து ஃப்ரான்சிஸ் பேசுகிறேன். நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர்ஸ்க்கு எப்படி ஜிம் ஜாயின் பண்ணணும், எந்த ஜிம்மில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு அவங்களுக்கு சுத்தமாக தெரிய மாட்டேங்குது. அவங்ககிட்ட கேட்டால் சொல்கிறாங்க, வீட்டு பக்கத்தில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டுருக்காங்க, ஃபீஸ் கம்மியாக இருக்குது, நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க, அது மாதிரி சில ரீசன்ஸை வச்சு ஜிம் ஜாயின் பண்ணுறாங்க. அதனால் ஒரு யூஸும் இல்லை. பிகினர்ஸ் ஒரு ஜிம்மில் ஜாயின் பண்ணும்போது அந்த ஜிம்மோட மாஸ்டர் அந்த ஃபீல்டில் ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்காரா அப்படின்னு பார்க்கணும். அவர் வந்து பார்ட் டைமாக பண்ணுறாரா, இல்லைனா ஃபுல் டைமாக ஃபிட்னஸ்க்குனே இருக்கிறாங்களா, அவரோட பாஸ்ட் லைஃப் என்ன, நம்ம பாடி பில்டிங் பண்ணியிருக்காங்களா, ஏன்னா அவர் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்காங்க, ஒரு கோச்சாக இந்த ஃபீல்டில் இருந்திருக்காங்களா, எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் ஒரு ஜிம் போயிட்டுருக்கீங்க, 6 மந்த்தாக போகிறீங்க, அந்த ஜிம்மில் உங்களுக்கு எந்த ஒரு இன்ஜுரி ஆகலை, பேக் பெயின் ரெஸ்ட் பெயின் எதுவுமே வரல, சேஃபாக போயிட்டுருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக அங்கே வந்து உங்களை நல்ல ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு அர்த்தம். ஒரு ஜிம் ஜாயின் பண்ணுறீங்க அப்படின்னா நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, இந்த ஃபீல்டு பற்றி நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க கிட்ட நீங்கள் போங்க. அவங்களுக்கு தான் உங்களை பற்றி எல்லாமே தெரியும். நீங்கள் ஃபேட்டாக இருந்தீங்கன்னா இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும், இந்த மாதிரி டயட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். ரொம்ப தின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒர்க் அவுட் கொடுக்கணும், இந்த மாதிரி டயட் கொடுக்கணும்னு அவங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்களுக்கு ஒருவேளை சில பிரச்சனைகள் இருக்கலாம், இந்த ஜாயின்ட் பெயின் ஏதாவது கம்ப்ளைண்ட் இருக்கலாம். கோச்சஸ்ட்டு நீங்கள் சொல்லும்போது, அதாவது குவாலிட்டி சர்டிஃபிகேட்டோ இல்லை நல்ல நாலேஜ் உள்ள கோச்சஸ் மாஸ்டர்ஸ் இருக்கும்போது அவங்க அதை பார்த்து கரெக்டாக கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு விட்டுருவாங்க, கொடுவாங்க. அது மட்டும் இல்லை, கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஜிம் போகிறீங்கன்னா எவ்ரி மந்த் உங்கள் பாடியில் உங்களால் சேஞ்சஸ் ஃபீல் பண்ண முடியும். அதாவது நீங்கள் கரெக்டான ப்ராப்பர் ஒர்க் அவுட், ப்ராப்பர் டயட்டில் இருந்தீங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபீல் பண்ண முடியும். ஹவுஸ் கீப்பிங், ஜிம் எப்படி நீட்டாக வச்சுருக்காங்களா, அதை வந்து அது நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கணும். ஹைஜீனிக் வந்து ரொம்ப 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 முக்கியம். அதே மாதிரி உங்களுக்கு அவங்க உள்ளே போன உடனே ஒர்க் அவுட் பிளான் கொடுக்குறாங்களா, டயட் பிளான் கொடுக்குறாங்களா, கொடுக்க மாட்டோம் போது அது உங்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்களா, அந்த ஒர்க் அவுட்டை சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் தப்பு பண்ணும்போது திரும்ப வந்து சொல்லி கொடுக்குறாங்களா, உங்கள் கூட நிற்கிறாங்களா, நீங்கள் கேட்டால் சொல்கிறாங்களா, எல்லாமே பண்ணுறாங்க, பர்ஃபெக்டாக இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஜிம்மை சூஸ் பண்ணி நீங்கள் போகலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், ஜிம் போனால் பாடி வந்துடும் உண்மைதான், கண்டிப்பாக உடம்பு வரும்ல. அதோட முக்கியமான விஷயம், மென்டலி நீங்கள் ரொம்பவும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் புதுசாக ஒரு ஜிம் ஜாயின் பண்ண போகிறீங்க, நீங்கள் போகிறீங்க, அந்த ஜிம்மில் போய் கோச் கிட்ட கேளுங்க, உங்களோட டவுட்ஸ் எல்லாம் கேளுங்க. கேட்கும்போது அவர் அந்த டவுட்டுக்கு சரியான ஒரு ஆன்சர் சொல்கிறாரு, அது வந்து உங்களுக்கு நல்லா சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது, கரெக்டாக சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணி பெட்டராக ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். சில பேர் எதுக்கு கேட்டாலும் சரியான பதில் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு தெரியாது. அந்த மாதிரிப்பட்ட இடத்துலலாம் வேண்டாம். ஏன்னா நாளைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு சின்ன இன்ஜுரி ஆகிட்டு அப்படின்னா அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியாது. ஒரு ஷோல்டரில் உங்களுக்கு ஏதாவது சைடு பெயின் இருக்குது, அந்த பெயின் இருக்கிறதுனால எந்த ஒர்க் அவுட்டை நீங்கள் அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இந்த இதை பெயின் இருந்தால் இந்த ஒர்க் அவுட் பண்ணாதுங்க, அது நாலேஜ் இல்லாமல் சொல்லுவாங்க, எல்லாத்தவங்களுக்கு தெரியாது. தயவு செய்து நீங்கள் ஒரு ஜிம் சூஸ் பண்ணதுக்கு முன்னாடி நல்லா பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் படிக்கிறதுக்கு நீங்கள் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது எந்த அளவு பார்த்து ஜாயின் பண்ணுவீங்களோ அதே மாதிரி உங்களோட ஃபிட்னஸ் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜிம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு பெஸ்ட்டு ஜிம்மாக ஜாயின் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.